ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம டே 3 vlog இன் மலேசியா வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் 2 ரீசன்ஸ் இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு இன்னைக்கு நம்ம போக போகிற பிளேஸ். இது வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக என்னோட விஸ்லிஸ்டில் இருந்தது. மலேசியா ட்ரிப் பிளான் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து இந்த பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ். செகண்ட் ரீசன் வந்துட்டு வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரியும், சொல்கிறேன். ஹோட்டல்லேருந்து இப்போ நம்ம வந்து கேஎல் சென்ட்ரல் ரீச் ஆகியாச்சு. இங்கேருந்து தான் நம்ம வந்து பட்டுகேஸ் போக போகிறோம் பை ட்ரெயின். ட்ரெயின் டைம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 11:30 இருந்தது. நாங்கள் வந்து ஒரு 11 o'clockலாம் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து நம்ம வந்து டிக்கெட்டை வந்து எடுக்கணும். டிக்கெட்க்கு வந்துட்டு அந்த மாதிரி டிக்கெட் கவுண்டருமே இருக்குது, இல்லை நம்ம மிஷினுமே அவைலபிளாக இருந்தது. அப் அண்ட் டவுன் வந்து நம்ம போகிறோம்னா அந்த மிஷினில் எடுக்கணும், இல்லை சிங்கிள் தான் அப்படின்னா வந்துட்டு இந்த கவுண்டரில் போய் நம்ம எடுத்துக்கலாம். நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மிஷின்லலாம் டிக்கெட் எடுக்கிறதுலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பட்டுகேஸ் ரீச் ஆன உடனே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி அந்த அந்த ஃபீலிங்ஸை வந்து என்னால் சொல்லவே முடியல. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஃபைனலி நம்ம முருகனை பார்த்தாச்சு. பக்கத்தில் பார்த்தா வேற லெவலில் இருக்காரு. சீரியஸ்லி நான், என் ஹஸ்பண்ட், தாரா எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தோம். சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே இல்லை. லிட்ரலி நோ வேர்ட்ஸ். ரொம்ப நேரம் கீழே நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டெப்ஸ் ஏறிட்டோம். டோட்டலாக வந்து 272 ஸ்டெப்ஸ் இருந்தது. சைட்லலாம் மங்கீஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் ஏறிட்டோம். இந்த ஸ்பெஷல் டேவோட செகண்ட் ரீசன் என்னன்னு சொல்கிறேன்னு இருந்தேன்ல, அது வந்து இன்னைக்கு தாராக்குட்டியோட 5th பர்த்டே. ஸோ அவளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணலான்னு சொல்லிட்டு அர்ச்சனை திங்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம். இந்த ஸ்பெஷல் டே வந்து முருகனை பார்க்குறதும் ஸ்பெஷல் தான், தாராக்குட்டியோட பர்த்டேவும் ஸ்பெஷல் தான். அதனால தான் இன்னைக்கு வந்து கோயிலுக்கு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி வந்து வி ஆர் வெரி கிரேட்ஃபுல், பிகாஸ் அவரோட 5th பர்த்டேக்கு இங்கே வந்து இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான முருகனை பார்க்கணுன்னு இருந்திருக்கு போல். தேங்க்யூ யூனிவர்ஸ். இதுதான் வந்து உள்ளே இருக்க முருகன் சன்னதி. இது பார்த்தீங்கன்னா வெளியே அவுட் சைடும் ஓகே, உள்ளவும் வந்து தமிழில் தான் இருந்தது எல்லாமே. அந்த அர்ச்சனை சீட்டு கூட தமிழில் தான் இருந்துச்சு. இது வந்து நம்ம ஊரில் இருக்க ஒரு முருகன் டெம்பிள் மாதிரி தான் ஃபீல் ஆச்சே தவிர மலேசியாவில் இருக்கோம் அப்படின்லாம் ஃபீல் ஆகவே இல்லை. அப்படியே நம்ம தமிழ் கல்ச்சரில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் மேலே ஏறி போனோன்னா மேலே வந்து வள்ளி தெய்வானை முருகனோட சேர்ந்து ஒரு டெம்பிள் இருக்குது உள்ளேயே. இது பார்த்தீங்கன்னா இங்கே நின்று வந்து இந்த பார்க்குற வியூ வந்துட்டு செம்ம சூப்பராக இருந்தது. அப்படியே நேச்சுரலான அந்த ராக் ஃபார்மேட்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை. இந்த வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி எனக்கு கிளம்புறதுக்கு மனசே இல்லை, இங்கேயே இருந்துடலாம் போல் இருந்துச்சு. தாரா வந்து பசிக்குதுன்னு சொன்னால் அதனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த பேக் வியூ முருகன் பார்த்திங்கன்னா அப்படியே செம்மையாக இருந்தார். அப்படியே அந்த ஸ்கை ஃபுல்லாக அவர் இருக்க மாதிரி இருந்துச்சு. கீழே வந்துட்டு இருந்த ஷாப்பில் வந்துட்டு நான் வந்து இந்த முருகன் ஸ்டாச்சு வாங்கியிருந்தேன் இங்கே சென்னை கொண்டு வரதுக்கு. அவர் வந்து சூப்பராக பேக் பண்ணி கொடுத்தாரு. இதில் வந்துட்டு எந்த முருகன் வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கெஸ் பண்ணி. வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். நியர்பை இருக்க ஹோட்டல்லே வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு.
லஞ்ச் முடிச்சுட்டு வி காட் அவர் ட்ரெயின் உள்ள போயிட்டு அங்கேருந்து கூட எனக்கு வந்து முருகன் ஸ்டாச்சு தெரிஞ்சுச்சு. தட் டைம் ஐ ஃபெல்ட் வெரி பிளஸ்ட். அதுக்கப்புறம் முருகனுக்கு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து பட்டு கேவ்ஸ்லேருந்து கேஎல் சென்ட்ரல் போகிறோம். அங்கே சென்ட்ரல்லேருந்து இன்னொரு டெம்பிள் போகிறோம். இன்னைக்கு தாராவோட பர்த்டேனால டெம்பிள் விசிட்டாக போயிட்டுருக்கு. செகண்டா நம்ம வந்த டெம்பிள் வந்து தியான் ஹோ டெம்பிள். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸ். மலேசியால இருக்க மோஸ்ட் ஃபேமஸ் சைனீஸ் டெம்பிள்ல இதுவும் ஒண்ணு. இங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஆம்பியன்ஸ் தான் சொல்லியே ஆகணும். அவ்ளோ சூப்பரா இருந்தது. என்னோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வாவ் தான். ஏன்னா இந்த டிராகன் டிசைன்ஸ், அதுக்கப்புறம் இந்த சைனீஸ் கர்வ்ட் ரூஃப், அதுக்கப்புறமா இந்த பில்லர்ஸ், இந்த ரெட் கலர் காம்பினேஷன்லாம் செம்மையா இருந்துச்சு. இந்த ஹேங்கிங் லைட்ஸு ஃபுல்லா பார்த்தா வேற லெவல்ல இருந்துச்சு. ஈவினிங் 6:00 மேல பார்த்தா அந்த லைட்ஸ்லாம் ஆன் பண்ணுவாங்களாம். பட் எங்கனால அது பார்க்க முடில. ஏன்னா ஆஃப்டர் 6 வந்து பாப்பாக்கு கேக் கட் பண்ணலாம் டிசைட் பண்ணியிருந்தோம் ஹோட்டல் போயிட்டு. ஸோ அதனால நாங்க வந்து ஏர்லியா கிளம்பிட்டோம். இந்த டெம்பிள்ல வந்து ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து சிங்கிள் ரிலிஜியன் டெம்பிள் இல்ல. இதுல வந்து 2, 3 கல்ச்சுரல் பிலீஃப்லாமே மிக்ஸ் ஆகி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனாலயே இந்த டெம்பிள் வந்து ஒரு யூனிக்கா இருக்கு மலேசியால. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம். இந்த காடஸ் முன்னாடி வந்து அவுட் சைட் வந்து சில பேர்ட்ஸ் எல்லாமே செல் பண்றாங்க. அத வாங்கிட்டு வந்துட்டு அந்த காடஸ் முன்னாடி ஓப்பன் பண்ணா அது பறந்து ஓடிரும்ல. அந்த மாதிரி நம்மளோட கஷ்டமும் போயிரும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பார்த்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருந்துச்சு. உங்க யாருக்காச்சும் இது வந்து முன்னாடியே தெரியுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ டெம்பிள்லேருந்து நம்ம ஹோட்டல் போறோம். ஹோட்டல் போயிட்டு ரூம்ல வந்து தாராக்குட்டிக்கு வந்து கேக் கட் பண்ண போறோம். வாங்க ரூமுக்கு போலாம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Tara Kutti. Happy birthday to you. Happy birthday Dammo. Thanks, Mom. நீ சாப்பிடு நீ வச்சுக்கோ. கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு டின்னருக்கு வந்துட்டு மஸ்ஜித் இந்தியா தான் போயிருந்தோம். இது ரூம்ல இருந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கே வந்துட்டு ரஜினி முருகன் டீ ஸ்டால் தான் போனோம். சென்னையில் இருக்கும்போதே பார்த்து வச்சுட்டாரு என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே போகணுன்னு சொல்லிட்டு. இன்னையோட மலேசியா போய் 3rd டே. ஆனால் 3rd டேவே எங்களால் தோசை இல்லாமல் இருக்க முடியல. ஆக்சுவலி நாங்கள் இந்த ஷாப் வந்ததே தோசை சாப்பிட்றதுக்காண்டி தான். ஏன்னா நாங்கள் வந்து தோசை லவ்வர்ஸ். நாங்கள் எப்படின்னா ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் கூட தோசை சாப்பிடுவோம் அந்த மாதிரி. இந்த ஷாப்புக்கு வரணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சென்னையில் இருக்கும்போதே பார்த்து வச்சிட்டாரு. ஏன்னா அந்த பேருக்காண்டி ரஜினி முருகன்ற பேருக்காண்டி கண்டிப்பாக போகணும்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு தலைவர் ஃபேன். அதுக்கப்புறம் இந்த வடை பஜ்ஜி அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. தென் சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது கொஞ்சம் ரீல்ஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தாரா வச்சு ரீல்ஸ், அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். செம்ம சூப்பராக ஜாலியாக இந்த டே வந்து முடிஞ்சிருச்சு. நவ் வி ஆர் எண்ட் ஆஃப் த வீடியோ. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பெண்டிங்கில் இருக்குது. சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.